الحمد لله رب العالمين والصلاة والسلام على عاقبة للمتقين. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنا نحن نزلنا الذكر وإنا له لحافظون. صدق الله العظيم. நசீரியா ஹிஃபுல் மதரசாவினுடைய பட்டமளிப்பு விழாவில் தலைமையேற்று நடாத்தி கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய பாசத்திற்குரிய ராஷிதுல் உலமா அசத் கிப்ரா அவர்களுக்கும், மேடையிலே அமர்ந்து கொண்டிருக்கின்ற கோவை மாநகர ஜமாத் உலமா சபையினுடைய பொறுப்பாளர்கள் தலைவர் மௌலவி அய்யூப் பாக்கிர் ஹசரத் அவர்களும், செயலாளர் பி அப்துரஹ்மான் ஹசரத் அவர்களுக்கும், இங்கே கூடியிருக்கின்ற அத்துணை நபர்களுக்கும் என்னுடைய சலாமினை ஆரம்பமாக தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எனக்கு முன்னால் பேசிய உலமாக்கள் இந்த ஸ்தாபனத்தை உருவாக்கிய மர்ஹூம் இல்யாஸ் ஹசரத் அவர்களை பற்றி பல கருத்துக்களை பேசியிருந்தார்கள். இந்த ஸ்தாபனத்தை உருவாக்க ஹசரத் அவர்கள் பெரும்பாடுபட்டிருக்கின்றார்கள் என்று நாம் எல்லோரும் அறிந்த விஷயம்தான். நான் அவர்களிடத்திலே ஆச்சரியமாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால், எல்லோரிடத்திலேயும் சமமாக பழகுவார்கள் என்பதற்குண்டான அத்தாட்சி அவருடைய ஜனாசாவுடைய தொழுகை. அவருடைய ஜனாசாவுடைய தொழுகையில் கலந்து கொண்ட அத்தனை நபர்களுக்கும் தெரியும் அவர்கள் எவ்வாறு எல்லோரோடும் பழகினார்கள் என்பதை நாம் பார்த்து இருக்க முடியும். அல்லாஹ் அவருடைய கபரை அல்லாஹ் வெளிச்சமாக்கி தந்தல் புரிவானாக. அருமையான சகோதரர்களே, இந்த ஸ்தாபனத்தை உருவாக்கியது ஒரு ஆலிம், ஆனால் இன்றைக்கு அதை பராமரித்துக் கொண்டிருக்கக்கூடியது அவருடைய மகனார். அவர்கள் ஆலிம் அல்ல, ஆனால் இதுதான் பெரிய ஆச்சரியமான விஷயம். குர்ஆனை அல்லாஹ் பாதுகாக்குகின்றான். வ இன்னா லஹு லஹாஃபிதுன். அல்லாஹ் இந்த குர்ஆனை நான் எப்படி பாதுகாக்கின்றேன் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் இதுபோன்று ஹாஃபில்களுடைய உள்ளத்திலே அதை பதிய வைத்து மனநமிட வைத்து அதன் மூலமாக இந்த குர்ஆனை அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் கியாமத் நாள் வரையும் ஹாஃபில்களை கொண்டு அல்லாஹ் இந்த குர்ஆனை பாதுகாக்குகின்றான். அப்படிப்பட்ட ஒரு ஸ்தாபனத்தை உருவாக்கி இருக்கின்றார்கள் இல்யாஸ் ஹசரத் அவர்கள். அல்லாஹ் அவர்களுடைய நிய்யத்தை அல்லாஹ் கபூல் செய்ய, இதனுடைய சவாபுகளை கியாமத் நாள் வரையும் அல்லாஹ் எட்டி வைப்பானாக. அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லி நிறைவு செய்கின்றேன். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை, 3 நபர்களுக்கு கண்ணியம் கொடுப்பது என்பது அல்லாஹ்வுக்கு கண்ணியம் கொடுப்பதை போன்று. இன்ன மின் இஜ்லாலில்லாஹ் இக்ராமு ஷைபத்தில் முஸ்லிம். நம்ம வாழுகின்ற காலத்தில் நம்முடைய வயது மூத்தவர்களுக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியம் அல்லாஹ்வுக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியம். வஹாமிலுல் குர்ஆன், குர்ஆனை சுமந்திருப்பவர்களுக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியம் அல்லாஹ்வுக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியம். அதே போன்று வைக்கராமதி சுல்தானில் முக்ஸித், நீதமான அரசர்களுக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியம். இந்த 3 நபர்களுக்கு யார் கண்ணியம் கொடுக்கின்றார்களோ அந்த கண்ணியம் அல்லாஹ்விற்கு கொடுக்கக்கூடிய கண்ணியத்தை போன்று இங்கே ஹாஃபில்கள் பட்டம் பெறக்கூடிய மாணவர்களுடைய அந்த கண்ணியத்தை அல்லாஹ் உயர்த்திருக்கின்றான். அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியத்தின் மூலமாக அல்லாஹ் நம்மையும் அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் நிச்சயமாக கண்ணியப்படுத்தி தருவான். அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் இந்த குர்ஆனை மனனம் செய்தவர்களை என்றென்றைக்கும் கண்ணியத்தோடு பார்க்கக்கூடிய பாக்கியத்தினையும் அல்லாஹ் தந்தல் புரிவானாக. அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் இதுபோன்று ஹாஃபில்களாக உருவாக்கப்படக்கூடிய அந்த பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய தௌஃபீக்கினை தந்தல் புரிவானாக. என்னுடைய மகனும் ஹாஃபிலுக்கு ஓதிக்கொண்டிருக்கின்றார்கள், துஆ செய்யுங்கள். என்னுடைய மகனும் விரைவாக இந்த குர்ஆனை ஹிஃப்ல் செய்த அந்த ஹாஃபிலுடைய கூட்டத்திலே சேர வேண்டும் என்று நீங்கள் துஆ செய்ய வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்ளுகின்றேன். வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி நிறைவு செய்கின்றேன். வ ஆகிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.